அது ஒரு நாள் தான் உசுறு தம்பி. இதில் சட்டி தச்சு போட்டுக்க, சட்டி ஓடாமல் உட்காருவேன். என்ன பங்காளி அது யாரு? அங்கே இருக்கிறாப்புல. ஏய் பேண்ட்டை டைட்டாக போட்டு வரக்கூடாதுன்னு உன்னை சொல்லியிருக்கல. இது எங்கள் அண்ணன் மூத்தது பாவம். புதுக்கோட்டை ஆலங்குடி தாலுகா கல்யாணிபுரம் கொத்தக்கோட்டை. கொத்தக்கோட்டை மறக்க முடியாது. ஆஹா என் உறவுகள், சாரி ப்ரோ, உங்களை நான் கவனிக்கலை. மாடுக்கு இந்த கண்ணு இங்கிட்டு போனதுனால கொத்தக்கோட்டை ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கு சென்றாலும் என்னுடைய அன்பாலயத்துக்கு நன்கொடை வாரி வழங்கக்கூடிய கல்யாணிபுரம் கொத்தக்கோட்டை ஊர் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ரொம்ப நன்றி. 1001 நன்கொடை கொடுத்த அந்த உறவுக்கு நன்றி நன்றி. அந்த ஐயா வயசான ஐயா இருக்கார் பாவம், யாராவது ஒரு சேர் கொடுங்களேன். அந்த கம்பு ஊண்டிக்கிட்டு இருக்கார். அதெல்லாம் யார் கேட்குறா? வயசான ஆளுக்கெல்லாம் நம்ம இளவட்ட பையெல்லாம் பஜியில் இடம் கொடுக்குறதில்ல. வயசு பிள்ளை சொல்லட்டும், ஹலோ எக்ஸஸ் மீ சீட்டு கிடைக்குமா அப்படின்னா சீட்டே பேத்துருவேன். ஃபேனரு வெற்றும்ப கொண்டு வந்து பேத்து காலம் அப்படி கலிகாலம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி பெத்ததாகி சொல்ல கேட்குறதுக்கு ஆள் இல்லை. லவ்வர் பேசும்போது வீடியோ காலில் பைக்கில் 100ல் போனாலும் என்னடா தங்கம் சொல்கிறான், நல்ல முகத்தை காமிடா காமிடான்னு புதுக்கோட்டைக்கு போகிறவன் திருப்பத்தூர் போயிட்டேன். அங்கேருந்து ரிவல்ஜியில் வந்து இந்த உலகம் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. காதலிக்காத மனிதர் யாரும் இல்லை. காதலிப்பது தவறுன்னு சொல்லி 350 கிலோமீட்டர் நான் வரவில்லை. காதல் செய்யுங்க செய்யுங்க, மனதும் ஒத்து போனால் மகிழ்ச்சி உண்டு. அதுதான் உண்மையான காதல். அந்த காதலிக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் தாய் தகப்பன் சம்மதத்தோடு திருமணம் செய்யுங்க. என்ன பெத்த தாய் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? எவ்வளோ கஷ்டம். அப்போல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு செலவு இல்லையே. மண்டபம் பிடிச்சி ஏசிக்குள்ளியாக படுத்துக்கிறந்தாங்க கிடையாது. கிழிஞ்ச தட்டி மை சட்டு கூட 2 கொள்ளாதேன் அப்படின்னு அவ்வளோதான் கேட்கும். அதுக்குள்ளேயே ஐயர்லாம் கிடையாது. ஐயர் வந்து யாக வளர்த்து செங்கக்கல்லை அடுக்கி 1 மணி நேரம் சொல்லி மாப்பிள்ளை பொண்ணு கண்ணீர் ஊரா வந்து அப்படிலாம் கிடையாது. ஊர்லேருந்து பெரிய ஆள் வருவார், நாட்டாமல் அம்பலார் வருவாங்க, தாலி எடுத்து கொடுத்து சாமியை 2 குதிப்பார். கருப்பையும் காப்பாற்றாண்டா கட்டா கட்டினதுக்கப்புறம் ஒரு பாய் தலையானையை கொடுங்க, போங்கடா உள்ளே போங்கடா, போய் எப்படியா சென்னை ஆக்கிட்டு வாடா, எதுவும் பிரச்சனை இல்லாமல் வாடா அப்படின்ட்டு அனுப்பிவிடுவார். அப்படி போயிட்டு அப்படி வந்தாங்க. அதுக்குத்தான் அண்ணன் திரைப்பட நடிகர் MKR ராதாகிருஷ்ணன் நடத்தும் அன்பாலயத்திற்கு உதவி தொகையாக சினையக்குடி இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வழங்கும் உதவித்தொகை ரூபாய் 3500 வழங்கிய சினையக்குடி இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி. இந்த 4 வீடு ஐபேஜில் திறக்கணும், 2 வீடு தளம் போட்டாச்சு. என்ன எல்லாரும் நக்கலாக சிரிக்கிறீங்களே, என்ன தெரியாதோ? ஆமாம், கதவு எல்லாம் வந்துருச்சு, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. 4 வீடு என கட்டளத்தா எல்லாம் சிரிக்காதியே. வீடு இல்லாதவங்களுக்கு, அதில் கண்ணு தெரியாத குடும்பம்லாம் இருக்குது. ஏன்னா மற்றவங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. நான் பேசுகிற ஊரை நகைச்சுவை. என் வாழ்க்கையில் நடந்துருச்சு. நான் தண்ணி அடித்த காலத்தில் மானாமதுரில் போயிட்டு இருக்கும்போது தாயமங்கலம் பக்கத்தில் எங்கள் ஊர் செம்மண்ணில் கரையில் பிரட்டி விட்டுருச்சு. அரைச்சி மூஞ்சிலாம் அரைச்சி பிடிச்சி என் பொண்டாடிக்கு போன் அடிக்கிறேன், அடியாய் வண்டியிலேருந்து விழுந்துட்டேன்டி அப்படின்ட்டு. காலையிலே காமெடி பண்ணாத வாயா, சீரியஸாக சொன்னால் கூட அது சிரிப்பாக மாறிடும். ஏன்னா இந்த பார்த்தியா டவுசரை கழட்டிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறானா, என்ன பண்ணுறியான், ஓசு கப்ளிங் என்ன வெம்பாட்டுக்கு எழுந்திரிச்சேன், உதறினேன். ஒருவேளை மூட்டம் போடுறானா, என்ன பண்ணுறேன், எதுக்கு உதறினேன், சிட்டரும்பு உள்ள போயிருச்சாப்னே. சித்தரும்பா தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்யணியே
உடைத்து காட்டி ஐயா அக்கினி சிறகடிச்சு அணுவாற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா பெரும் பாசமிகு நம்மள்களா அட தென்பாண்டி அட புதுக்கோட்டை அட திருப்பத்தூர் அட சிவகங்கை அட மானாமதுரை அட பாத்தியனூர் அட பரம்பக்குடி அட வந்துருச்சு அட சந்திரகுடி ஒரு டோல்கட்டா அட 4 ரோடு நம்ம நேரா போனா அட பாம்பன் பாலம் அட இறங்கியாச்சு அந்த இடது ஊரா அட அப்துல் கலாம் அது பேய்க்கரம்பு ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வச்சுடர் அப்துல் கலாம் பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கள்ளி வள்ளம் தந்தார் ஐயா இளைஞர்களை கனவு காண சொன்னார் ஐயா தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேய்க்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம் பின் மீது கணக்கே விண்ணா தமிழக மண் மீது புகழ்ந்து விண்ணா பின் மீது கனகேறினார் தமிழக பெண் மீது புகழ் தூவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரம் தங்க கலா சேர்த்து வச்ச சொத்து தானே இந்த தமிழனை தவிர அவருக்கு யாரும் இல்லை பொன்பான ஆசை இல்லை நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தா இப்படி ஒரு